குற்றக்கும்பல் தலைவனின் உறவினர் மீது துப்பாக்கிச் சூடு. நாடாளுமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்யப் போவதாக அர்ச்சுனா எம்பி கடிதம். யாழ் வல்லிபுர ஆலய மண்ணை எடுத்துச் சென்ற சீன அரசாங்கம். பறக்கும் விமானத்தில் இலங்கையரால் பெண்ணுக்கு நேர்ந்த துயரம். யாழில் அனுரவின் பெயரில் நடந்த மோசடி, நெல்லியடியில் சிக்கிய மதபோதகர். யாழ்ப்பாணத்தை குறிவைக்கும் சிங்கள மக்கள், சபையில் கொந்தளித்த ஸ்ரீதரன். கிளிநொச்சியின் அனைத்து சாரதிகள் நடத்துனர்களின் கவனத்திற்கு. யாழ்ப்பாணத்தில் தமக்கு காணி வேண்டும் என கொழும்பு மற்றும் பாணாந்துறையைச் சேர்ந்த சிங்கள மக்கள் விண்ணப்பித்துள்ளதாக யாழிலிருந்து வெளிவரும் பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டுள்ளன என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் கொழும்பு, வெள்ளவத்தை, பம்பலப்பிட்டி, புத்தளம், சிலாபம், நீர்கொழும்பு, வத்தளை போன்ற பகுதிகளில் தமிழர்கள் குடியேற்றப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் ஊடக இணைப்பாளர் வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் தெரிவித்துள்ளதாக சிவஞானம் ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார். குறித்த பகுதிகளில் வாழ்ந்த தமிழ் மக்கள் நிரந்தரமாக வாழ்ந்த மக்கள் என்றும் குடியேற்றப்பட்டார்களா அல்லது பரம்பரையாக வாழ்ந்தார்களா என தேசிய மக்கள் சக்தி ஊடக இணைப்பாளருக்கு வகுப்பு எடுக்க வேண்டும் என்று கடுமையாக சாடியுள்ளார். மேலும் 1970 தொடக்கம் 1983 ஆண்டு கால பகுதிகளிலே அனுராதபுரம், மலையகம் ஆகிய பகுதிகளில் இருந்து மக்கள் கொத்து கொத்தாக விரட்டப்பட்டார்கள் என்றும் அவர்கள் மீண்டும் குடியேற்றப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சியில் 1/1/2025 அன்று அமுலுக்கு வரும் வகையில் சாரதி நடத்துனர் அனைவருக்கும் பணியில் ஈடுபடும் போது தலைமுடி கட்டையாக வெட்டி முகசவரம் செய்து சுத்தமாக இருத்தல் வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வட்டக்கழுத்து உள்ள பனியன் அணியக்கூடாது, உள்ளாடைகள் வெளிதெரியுமாறு ஜீன்ஸ் அணியக்கூடாது, புகைத்தல், மதுபானம் அருந்துதல் கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் மீறப்படும் ஏதாவதொரு சந்தர்ப்பத்தில் தாங்கள் பேருந்தில் சாரதியாக அல்லது நடத்துனராக பணிபுரிய முடியாது என கிளிநொச்சி மாவட்ட தனியார் பேருந்து சிற்றுந்து உரிமையாளர் சங்கம் அறிவுறுத்தியுள்ளது. இலங்கையின் கடற்கரையோர பகுதிகளில் காணப்படும் கனிம வளங்களை நீண்ட காலமாக பல்வேறு சர்வதேச நாடுகள் ஆய்வுக்கு உட்படுத்தி சுரண்டி செல்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் யாழ் வல்லிபுர கோவில் உள்ள மண் உயர் கனிமத்தை கொண்ட மண், இதனை பல காலமாக ஆய்வுக்குட்படுத்திக் கொண்டு செல்லும் முயற்சியில் பலர் ஈடுபட்டார்கள். ஆனால் போர்க்காலம் அவ்வாறான ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தி தரவில்லை. இப்போது அது மீண்டும் தீவிரம் பெறுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சீன தூதுவர் குறித்த பகுதியிலிருந்து மண்ணை எடுத்து சென்றதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன என கனேடிய அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் குறிப்பிட்டுள்ளார். இதனை தனியார் ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தனது நாடாளுமன்ற உரிமைகள் மீறப்பட்டுள்ளமை தொடர்பில் நாடாளுமன்ற சபாநாயகருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கான நேரத்தை பெற முடியாமல் இருப்பது குறித்து தனது ஆழ்ந்த கரிசனையை வெளியிடுவதாக அந்த கடிதத்தில் அர்ச்சுனா எம்பி தெரிவித்துள்ளார். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதி என்ற அடிப்படையில் எனது கடமைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த உரிமை மிகவும் அவசியமானது எனவும் அவர் கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். உங்கள் அலுவலகம் அறிவித்தது போல இந்த விவகாரம் குறித்து ஆராய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ள போதிலும் இந்த விவகாரத்திற்கு இன்னமும் தீர்வு வழங்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். இந்த நிலைமையை சரி செய்வதற்கான உடனடி நடவடிக்கைகளை சபாநாயகர் எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ள அர்ச்சுனா, இந்த விடயத்திற்கு தீர்வு கிடைக்காத பட்சத்தில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றத்தின் அமர்வுகளிலிருந்து வெளிநடப்பு செய்ய தீர்மானித்துள்ளதாகவும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையிலிருந்து ஆஸ்திரேலியா சென்ற விமானத்தில் பெண் ஒருவரிடம் தகாத முறையில் நடந்து கொண்ட இலங்கையருக்கு எதிராக மெல்போர்ன் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி இடம்பெற்ற இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் சட்ட நடவடிக்கைகள் முடியும் வரை அவர் நாட்டை விட்டு வெளியேற தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 41 வயதான இலங்கையர் அசங்க மேத்யூ நேற்று மெல்போர்ன் நீதவான் நீதிமன்றத்தில் ஒரு மொழிபெயர்ப்பாளர் மற்றும் 2 ஆதரவாளர்களுடன் ஆஜரானார். இலங்கையிலிருந்து ஆஸ்திரேலியா சென்ற விமானத்தில் பெண் பயணி ஒருவரிடம்
அநாகரிகமாக நடந்து கொண்டதாக செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து சந்தேக நபருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. அதற்கமைய இலங்கையரான சந்தேக நபர் டிசம்பர் 18ஆம் திகதி மெல்போர்ன் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். அவர் மீது அநாகரிகமான செயல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. மேலும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு அதிகபட்சமாக 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும். அசங்க மேத்யூ கடுமையான பிணை நிபந்தனைகளின் பேரில் விடுவிக்கப்பட்டுள்ளார். மேலும் அவரது கடவுச்சீட்டை ஒப்படைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதுடன் நாட்டை விட்டு வெளியேற தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. வாரத்திற்கு 3 முறை போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாக வேண்டும் என்பது உள்ளிட்ட பல நிபந்தனைகளை நீதிமன்றம் விதித்துள்ளதாக ஆஸ்திரேலியா ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியில் தேசிய மக்கள் சக்தி மற்றும் அனுரகுமார் திசாநாயக்கவின் பெயரை பயன்படுத்தி நிதி சேகரிப்பில் ஈடுபட்ட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் இடம்பெற்ற இந்த சம்பவத்தின் போது மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் என தன்னை அறிமுகப்படுத்திய மதபோதகர் ஒருவரும் மற்றும் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த 1 வார காலமாக தேசிய மக்கள் சக்தியினையும் அனுரகுமார் திசாநாயக்கவின் பெயரையும் பயன்படுத்தி தம்மை மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் என அறிமுகப்படுத்தி குறித்த 2 நிதி சேகரிப்பில் ஈடுபட்டு வந்துள்ளனர். நேற்று முன்தினம் நெல்லியடி நகரில் நிதி சேகரிப்பில் ஈடுபட்ட போது நிதி வழங்க மறுத்தவர்களை அனுரவின் பெயரை கூறி ஒளிப்படத்தை காண்பித்து அச்சுறுத்தி நிதியை வலுக்கட்டாயமாக பெற முற்பட்ட போது வர்த்தகர்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அங்கு கூடிய வர்த்தகர்கள் குறித்த நபர்களை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டு நெல்லியடி காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணைகளை மேற்கொண்ட காவல்துறையினர் குறித்த நபர்களை கடுமையாக எச்சரித்துவிட்டு விடுவித்துள்ளனர். நிதி சேகரிப்பில் ஈடுபட்ட மதபோதகர் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் என்று தன்னை அறிமுகப்படுத்தியதுடன் சிறுவர்களை பராமரிப்பதற்காகவே இந்த நிதியை பயன்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளனர். எனினும் அதற்கான பற்றுச்சீட்டுகள் எவற்றையும் வழங்கவில்லை. இதேவேளை நிதி கொடுக்க மறுத்தவர்களை எலிக்காய்ச்சல் வந்து இறப்பாய் என்றும் அனுரவை நான் தான் யாழ்ப்பாணத்திற்கு அழைத்து வந்தேன் எனவும் அனுர ஆட்களை பற்றி தெரியும் தானே என அச்சுறுத்தியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. அத்துடன் குறித்த மதபோதகர் கடந்த காலங்களில் தேசிய மக்கள் சக்தியின் பிரச்சார மேடைகளில் ஆசியுரைகளை கூறியதுடன் அனுர அரசுக்கு ஆதரவு கோரி ஆசியுரைகளை வழங்கி வந்தவர் என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. காலி மாவட்டத்தில் உள்ள அகுங்கள பகுதியில் உந்துருளியில் பயணித்த 2 நடாத்திய துப்பாக்கிச் சூட்டில் முச்சக்கர வண்டி சாரதி ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் நேற்றைய தினம் காலை இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் காயமடைந்த நபர் பலப்பிட்டிய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டில் குறித்த நபரின் தோள் பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் புத்திம மனதுங்க தெரிவித்துள்ளார். இச்சம்பவத்தில் காயமடைந்த நபர் குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய லொக்குப்பெட்டி என்ற நபரின் உறவினர் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இருப்பினும் காயமடைந்த நபர் குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர் இல்லை என்பது தெரியவந்துள்ளதாகவும் போலீஸ் பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார்.